Hi Saswag viewers, நான் Beauty Therapist Vasundhara. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கஸ்தூரி மஞ்சளை வச்சு எப்படி ஒரு ஃபேஸ் பேக் நம்ம செய்யலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். என்னெல்லாம் ஆட் பண்ணலாம்னா முல்தானி மிட்டி. ஆனா இதை மட்டுமே போடும்போது அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதனால அதோட நம்ம ஆட் பண்ண போறது இந்த கஸ்தூரி மஞ்சள். இது குறைவா ஆட் பண்ணா போதும், அதுவே ரொம்ப நல்லா இருக்கும். மூணாவதா நான் ஆட் பண்ண போறது துளசி பவுடர். துளசி வந்து அவ்வளோ நல்லது, ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எந்த விதமான தொற்றுகளும் நம்மளுடைய ஸ்கின்ல வராது. அதனால கழுத்து பகுதி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்ல ஒரு லூப்ரிகேஷன் கொடுக்கறதுக்கு, ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்கிறதுக்கு தேன், ரொம்ப தூய்மையான தேனை நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். இது ரொம்ப நல்ல ஒரு ஹியூமெக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்கின்னுக்கு வந்து வேணுங்கிற சாஃப்ட்னஸை கொடுக்கும். அதனால தேன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தயிர் இல்லைன்னா மோர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கும் ஸ்கின்னுக்கு. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதனால எல்லாருக்குமே இது சூட்டபிளாக இருக்கும். ஒரு ஃபேஸ்க்கு வேணுன்றது 2-3 டீஸ்பூன் இந்த முல்தானி மிட்டி, 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்தா போதும். இது துளசியோடைய பவுடர், துளசி இலை பவுடர், அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். வேணுன்ற அளவு தேன், ரொம்ப நல்லாயிருக்கும் தேன் ஆட் பண்ணும்போது. ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு தயிரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாரோட ஸ்கின்க்கும் சூட்டபிளாக தான் இருக்கும். அண்ட் நல்ல பிரைட்னஸை கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து எல்லாம் நமக்கு வேணுங்கிற எல்லா நன்மைகளும் இதில் கிடைக்கும். அதனால் யாருக்கு வேணால் இதை யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். மெயினாக வந்து கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்ல இருக்கிற லைன்ஸ், ரிங்கிள்ஸ் எல்லாம் போகும். அது மட்டும் இல்லாமல் வேண்டாத ரோமங்கள் அதிகமாக வளராமல் தடுக்கலாம். ரோஸ் வாட்டர், இப்போ நம்ம வீட்லேயே தயாரிக்கிற ரோஸ் வாட்டராக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோஸ் வாட்டர் தான் இப்போ நான் அவங்க ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரோஸ் வாட்டர் அப்படியே ஸ்கின்ல இருக்கட்டும், அதுக்கு மேலேயே நான் இந்த பேக்கை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேக்கில் என்னெல்லாம் போட்டோம் அப்படின்றத நீங்களும் பார்த்தீங்க. இதை வாரத்தில் 2-3 நாள் இவங்க செய்யலாம். ஸோ கஸ்தூரி மஞ்சள் அவ்வளோ நல்லது. இது ரெகுலராக அப்பர் லிப் ஏரியாவில் இந்த இடத்துலலாம் செய்யும்பொழுது அங்கே இருக்கிற அதிகமான ரோமங்கள் மேலும் வளராமல் அதை தடுக்கும். அதனால வாரத்தில் ஒரு 2 நாளாவது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் தொடச்சிட்டு பார்க்கலாம். கஸ்தூரி மஞ்சள் பேக் போட்டு டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வைப் பண்ண போகிறோம். வைப் பண்ணும்போது திரும்ப ஒரு டைம் நான் வந்து ரோஸ் வாட்டரால் அவங்களுடைய ஃபேஸை மிஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் மெதுவாக அவங்க கை விரல்களால் அதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி செய்யாதீங்க, அழுத்தி செஞ்சிங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப பேர்ன் ஆகும். அதனால ரொம்ப லைட்டாக எடுத்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் ஃபிங்கர் டிப்ஸால் லைட்டாக அதை ரொட்டேட் பண்ணுறேன். இப்படி செய்யும்போது இங்கே இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அதிகப்படியான ஹேர்ஸ் எல்லாம் அதோடைய ஸ்ட்ரென்த்தை இழந்துடும். அதனால் வீக் ஆகிடும் ஹேர்ஸ் எல்லாம். அதே மாதிரி இங்கேயும் சில பேருக்கு ரொம்ப அதிகமாக ரோமங்கள் இருக்கும், அதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் டிஷ்யூ கிளாத் அப்படின்னு சொல்லக்கூடியதில் லைட்டாக சாஃப்டாக எடுங்க. நீங்கள் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணால் அடிக்கடி செஞ்சுக்கலாம். ஆனால் ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணிட்டோன்னா நம்ம அடிக்கடி செய்ய முடியாது. அதனால் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இப்படி செய்யும்போது கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் பிளாக் ஹெட்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற திங்ஸ் எல்லாமே அதுக்கு ரொம்ப சூட்டபிளானது. இங்கே இருக்கிற பருக்களும் அதில் இருந்த அந்த தழும்புகளும் லைட்டன் ஆகிட்டே வரும். காருண்யாவோட ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது. அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த ஆக்னே மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெத்திலாம் கொஞ்சம் டார்க்கனாக இருந்தது. இப்போ நல்லா பிரைட்டாகவும் ஆயிருக்கு. அந்த மார்க்ஸ், தழும்புகள் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாரும் கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க, அதனால இந்த எபிசோட் நம்ம செஞ்சுருந்தோம். இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஃபீட்பேக்கில் நீங்கள் கொடுங்க, கண்டிப்பாக செய்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா சேஸ்வேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.